மகளிர் உரிமை தொகை குறித்து சற்று முன் தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குடும்பத்திற்காக உழைக்கும் பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் தமிழக அரசு மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. இதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை அடிப்படையில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 1000 ரூபாய் என ஒரு வருடத்திற்கு மொத்தமாக 12,000 ரூபாய் வைக்கப்படுகிறது. வருஷத்துக்கு 12,000 ரூபாய் உரிமை தொகை என்பது பெண்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அரசு செயல்படுத்தி வராங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது ஏராளமான பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகையை பெற்றாலும் பலரும் தங்களுக்கு தகுதி இருந்தும் இந்த திட்டத்துல பணம் கிடைக்கவில்லை என தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. எங்களுக்கு தகுதி இருக்கு, பட் இன்னுமே இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம புதுசா குடும்ப அட்டை பெற்றவர்கள் எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து விடுபட்டவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் அரசு சார்பில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளன அப்படின்னும் இந்த முகாம்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியுள்ள பெண்கள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த முகாம்கள் வருகிற அக்டோபர் மாதம் வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பெண்கள் வழங்கும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செய்திருக்காங்களோ சப்போஸ் அவங்களுடைய விண்ணப்பம் ஆல்ரெடி நிராகரிக்கப்பட்ட வகையில் இருந்துச்சு அப்படின்னா மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா ரேஷன் அட்டை பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம் பெற்றுள்ள அனைவருமே ஒரு குடும்பமாக கருதப்படுவார்கள். எல்லாருமே ஒரு ஃபேமிலியா தான் பார்க்கப்படுவாங்க. ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவார். அல்லது குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியாக கருதப்பட்டு அவருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அந்த குடும்ப அட்டையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஆணின் மனைவி தற்போது உயிருடன் இல்லை. ஸோ அப்படிங்கிற போது அந்த குடும்ப அட்டையில் இருக்கும் 21 வயது நிரம்பிய மற்றொரு பெண் பெயர் இருந்தால் அவர் குடும்ப தலைவியாக கருதி விண்ணப்பம் செய்யலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாத தனித்த பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தங்களுக்கென்ன தனியாக ரேஷன் அட்டை இருந்தா அவங்களும் இந்த திட்டத்துல மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கைம்பெண்கள், திருநங்கைகள், கணவரை இழந்திருக்கக்கூடிய கைம்பெண்கள் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பம் செய்யலாம். திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களும் குடும்ப தலைவிகளாக கருதப்படுவர் என அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்குமே வருமானம் ஈட்டும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ உங்களுடைய வருமானம் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. அண்ட் உங்களுடைய ஃபேமிலியில அரசு ஊழியர்கள் இருக்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கும் இந்த திட்டத்தில் பலன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.